என் படம் நைஸ் ப்ரோ, நல்லா இருந்தது. போலீஸ்காரங்க எனக்கு வந்து எல்லாமே ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது. ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க அவங்களோட இதை இன்னும் நல்லா செஞ்சா உட்கார்ந்த இடத்துலேருந்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப டிலே ஆகுது இல்லையா சில இடங்கள், அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. கரெக்டாக எல்லாருமே அவங்களோட ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். மெயினாக இந்த ஜென்சியோட அம்மா அப்பாலாம் வந்து பார்க்கக்கூடிய படமா இருக்கு. கருத்து சூப்பராக சொல்லியிருக்காங்க, என்ன நினைச்சிருக்காங்களோ அதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப என்கேஜிங்காக இருக்கு படம். மியூசிக் டைரக்டர் பின்னிட்டார். இல்ல ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம கொடுக்குற ஃப்ரீடம், அதிகாரிகளோட குழந்தையை எடுத்துக்கிற பவர், அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சட்டம் யாருக்கு சொந்தம், சட்டம் என்ன பண்ணுது, எல்லாமே சொல்றாங்க. படம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு 2 மணி நேரம் போறதே தெரியாது. தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அருண் பாண்டியனும் நட்டியும் பின்னிட்டாங்க. அருண் பாண்டியன் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வராரு. நீங்க அவரை இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்க்கு நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்லயே உங்களை அவ்வளோ என்கேஜிங்காக வச்சிருக்காங்க. இடையில காமெடியில இருந்து எல்லாமே சூப்பர் என்கேஜிங்காக இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றதுக்கு போலீஸில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பம்னா என்ன, ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நல்லது. அதை வச்சு செம்ம பக்கா சார். சார் எத்தனையோ படங்களில் போலீஸ் சார் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இதில் வந்து செம்ம அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர். அவரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு ஆமாம் சார், நீ போலீஸில் என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்றது ஒரு கதை உதாரணம் சார். இதை வச்சு நம்ம எப்படி இருக்கணுன்றது நல்லா சூப்பராக இருக்குது சார். பார்க்கலாம் சார், நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். ரைட், படம் சூப்பராக இருக்குண்ணே. நல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நல்ல கதை. ஒரு போலீஸுக்கே பிரச்சனை வரும்போது எங்கே போகும்போது நம்மளுக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். ஒரு போலீஸுக்கே பிரச்சனை என்னன்னா அதை காட்டுங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படம் விறுவிறுப்பு போகுது, நல்லா இருக்குது. ஆனால் படம் எண்டில் தான் நம்மளுக்கு தெரியுது இதோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லி. படத்தில் இது பெண்களுக்கு இவ்வளோ பண்ணுறது, இதை கொடூரமான செய்தி, அதை கண்டிக்க ஆள் இல்லை. அதுதான் மேட்ரு. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு சார். பட்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதோட சூப்பர். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் குறை சொல்ல முடியல, எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சூப்பர். போரே அடிக்கவே இல்லை, விறுவிறுன்னு போகுது கதை. எல்லாரும் ஃபேமிலி பார்க்கலாம், அவ்வளோ தப்பான எதுவுமே இல்லை. ஃபேமிலி கதை தான், சூப்பரான படம். பாருங்கள் எல்லாரும். லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ரைட்டு படத்துக்கு வந்திருக்கேன். இந்த படம் வந்து நட்டியா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு சொல்லவே தேவையில்ல. பின்னி படம் எடுத்திருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிச்ச அருண் பாண்டி சாராக இருக்கட்டும், அசோக் பாண்டி சாராக இருக்கட்டும், அப்புறம் இதில் டேரக்டரும் நடிச்சுதான் இருக்காரு. டேரக்டர்னா நடிக்கல, ஸ்க்ரீனாக நடிச்சிருக்காரு. பயங்கர ஸ்க்ரீன் பிளே இது. எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், கலரிஸ்டாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த படம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். அதாவது பேரண்ட்ஸ்னா எப்படி, ஆண்களை பெற்றவங்க மட்டும் இல்லை, பெண்களை பெற்ற அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்க்க வேண்டிய படம். அப்படி நான் இதை சொல்லிட்டா படம் வந்து யாருமே தேட்டரில் பார்க்க மாட்டாங்களே. தேட்டரில் வந்து பாருங்க, நல்ல படம், சூப்பராக நடிச்சிருக்காரு. பெரிய கம்பேக். படம் சூப்பராக இருந்தேன்னா, நல்லா இருந்தேன்னா, கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது. என்ன கான்செப்ட்னா, ஒரு போலீஸ்காருக்கே இந்த மாதிரி நிலைமையா அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்துன்னு வந்தாங்க. அவரே ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தார், அவரே முடிச்சிட்டாரு. படம் சூப்பராக இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். போர் அடிக்காத போச்சு. தங்கத்தோட காமெடிலாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நடக்கிற மாதிரி. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவங்களே ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, பாம்பு வச்சாங்க, முடிஞ்சு போச்சு கதை. சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் பாண்டி அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு, சிம்பிளாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பக்காவாக இருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம்.